Today topic is identifier, keywords and what is peptide role. இது மூணுமே ஒண்ணா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாட் இஸ் ஐடென்டிஃபையர் அப்படின்னா ஐ ஹாவ் ஏ ஐடென்டிட்டி, என்னோட நேம் வந்து என்னோட ஐடென்டிட்டி. அது மாதிரி இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அதாவது பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற டாகாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் நேம், ஹவுஸ்க்கு நேம், அந்த மாதிரி எதுக்குமே ஒரு பேர் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பேர் எதுக்கு வைக்கிறோம்னா ஐடென்டிட்டிக்கு தான். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு ப்ரோக்ராம்ல எதுக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு ஐடென்டிஃபையர். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எதெல்லாம் நேம் பண்றோமோ அது எல்லாமே ஐடென்டிஃபையர் தான். அப்படி நம்ம எதெல்லாம் நேம் பண்ணுவோம் அப்படின்னா, இட் கேன் பி எ வேரியபிள், இட் கேன் பி எ ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல், பேக்கேஜஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற இடத்துல நேமிங் வைப்போம். இப்போ நான் பார்த்த 2 மட்டும் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ரோக்ராம் வந்து பார்க்கல இன்னும். பட் நம்ம காமிக்கும் போது 2 இது யூஸ் பண்ணியிருந்தேன். A is equal to 5 அப்படின்னு சும்மா எங்கே எடுத்தாலும் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நோட் புக் வந்து ரன் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காகலாம். அந்த A அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வேரியபிள். சரியா? ஸோ அதுக்கு நான் வச்ச அந்த பேர் A. அதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ வேற பேரும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபங்க்ஷன் டெஃப் ஆட் அப்படின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணேன். டெஃப் ஆடுன்னு நான் யூஸ் பண்ணேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நான் தான் ஆடுன்னு பேர் வச்சேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் நான் பேர் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு ப்ரோக்ராமில் அது எல்லாமே ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையருங்கிறது இட்ஸ் அ என்டிட்டி இன் தி ப்ரோக்ராம். ஸோ அந்த என்டிட்டி வந்து வேரியபிளாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். கீழே இருக்கிறதுல கிளாஸ், மாடியூல், பேக்கேஜஸ். ஸோ இந்த பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூலை வந்து நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர், இல்லாட்டினா அண்டர்ஸ்கோர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த ஒரு ஸ்பெஷல் சிம்பிளும் யூஸ் பண்ணவே கூடாது. லைக் கமா, ஹைஃபன், கோலன், ஆம்பர்சன்ட், அண்ட் இந்த மாதிரி இருக்கிற எந்த ஸ்பெஷல் சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி அண்டர்ஸ்கோர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஒன்று லெட்டரா இருக்கலாம், இல்ல அண்டர்ஸ்கோரா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது இட் கேனாட் ஸ்டார்ட் வித் ஏ நம்பர். நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பட் நம்பர் இன் பிட்வீன்ல இருக்கலாம், எண்ட்லயே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸும் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் இருக்கணும். மேல இருக்க 2 பாயிண்ட்டை தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது, அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ரிசர்வ்டு வேர்டா இருக்கவே கூடாது. அதாவது ஏற்கனவே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் லைக் கமாண்டிங். அந்த இடத்துல வந்து அது சொல்லுது, இந்த இடத்துல இதை பண்ணு அப்படின்னு சொல்லும். ஓகே, இஃப் அப்படின்னா இஃப்ங்கிற கண்டிஷனை இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட். அந்த மாதிரி இருக்கிற ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதையுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அதாவது இப்படி வச்சுக்கோமா, ஏற்கனவே பைத்தான்ல யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸை நான் நேம் வைக்கிறதுக்கு என்னோட பேரா நான் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. நான் வச்ச பேரா எடுத்துட்டு வரவே கூடாது. The last thing is case sensitive. இங்க நீங்க ஸ்மால் லெட்டருக்கும் கேபிட்டல் லெட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஸ்மால் லெட்டர்ல வந்து A is equal to 5ன்னு கொடுத்தீங்கன்னா, திரும்ப கேபிட்டல் லெட்டர்ல A is equal to 5ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற. சரியா? அதான் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஐடென்டிஃபையர்ஸ் பொறுத்தவரையும். ஸோ நான் எதுக்கு பேர் வச்சாலும் ஒரு ப்ரோக்ராமில் அது எல்லாமே ஐடென்டிஃபையர். நம்ம எதுக்கெல்லாம் பேர் வைப்போமோ அந்த 5 நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரூல்ஸ் வந்து இதுதான். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் 5 ரூல்ஸ் வென் யூ ஆர் கீப்பிங் நேமிங் ஏ ஐடென்டிஃபையர். நம்ம வேரியபிள் பார்க்கும்போதோ இல்லை அந்த கிளாஸோ மாடியூல்ஸோ பார்க்கும்போதோ நம்ம அதோட நேமிங் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் வேர்டு, ஒரு ரிசர்வ்டு வேர்டு. ஓகே, ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் மீனிங் இருக்கு. இட்ஸ் அந்த இடத்துல அது ஒரு கமாண்டிங். ஸோ எனக்கு இந்த மீனிங்ல என்ன இருக்கோ அதை அந்த இடத்துல கமாண்ட் பண்ணுதோ அதை தான் அதை யூஸ் பண்ணும். ஓகே, இதை வந்து நீங்க ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் இருக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு யூ கேன் கோ வித் இம்போர்ட் keyword. Okay, so print lab, this is a list. Print lab keyword dot keyword listed. So KW list. சரியா?
Okay, so this is the list of keywords that I have inside Python. So இதுல இருக்கிற எந்த வேர்டையுமே நம்ம ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, கீவேர்ட்னா என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கனாலே இட்ஸ் அ ரிசர்வ்டு வேர்ட், ஏற்கனவே உள்ள வேர்ட், அண்ட் ஈச் வேர்ட் ஹேஸ் எ ஃபிக்ஸட் மீனிங். இட்ஸ் லைக் கமாண்டிங் இன் மை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அதே மாதிரி இதை வந்து நான் ஐடென்டிஃபையரா எப்பவுமே யூஸ் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து PEP 8 ரூல். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை வந்து எழுதுறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து PEP 8 ரூல், பைத்தான் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொபோசல். இதை ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கூட படிச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து மண்டேல நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரோக்ராமோட லுக்கு, ரீடபிலிட்டி, மற்றவங்களுக்கு இப்போ நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா நான் ஒன்று டெவலப் பண்ணுறேன், என் ப்ரோக்ராமை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது புரியணும். ஓகே, தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்கணும். ஒருத்தர் யூஸ் பண்ண ப்ரோக்ராமை இன்னொருத்தரால் டெவலப் பண்ண ப்ரோக்ராமை இன்னொருத்தரால் ஈஸியாக கண்டினியூ பண்ண முடியணும். இது எல்லாத்துக்காகவும் தான் திஸ் இஸ் அ PEP 8. ஓகே, இது வந்து எப்படி ஒரு பைத்தான் கோடை ஸ்டைல் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் தான். சரியா? ஸோ ஹியர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஒரு வேரியபிள் நீங்கள் எழுதும் போதும் சரி, ஃபங்க்ஷன் எழுதும் போதும் சரி, போத் ஷுட் பி லோயர் கேஸ். ரெண்டுமே ஸ்மால் லெட்டராக இருக்கிறது தான் எப்போவுமே வந்து அட்வைசபிள். அதே மாதிரி ஸ்னேக் கேஸ். 2 வேர்டு இருக்கு. இப்போ மேலே பாருங்க, டோட்டல் மார்க்ஸ். ஸோ 2 வேர்ட்ஸ் இருக்கா? சும்மா 2 வேர்டு இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் அண்டர்ஸ்கோர். இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி போகிறது தான் ஸ்னேக் கேஸ். அது 3 வேர்டாக கூட இருக்கலாம். எனக்கு இதுக்கும் மேலே கூட வேர்ட்ஸ் அந்த ஆட் ஆகி டோட்டல் மார்க்ஸ் அண்டர்ஸ்கோர், ஒரு கிளாஸோட மொத்தம் டோட்டல் ஆஃப் ஃபிசிக்ஸ் பண்ணுறேன்னா இல்லாட்டி டோட்டல் ஆவரேஜ் அண்டர்ஸ்கோர் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ வேர்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் அண்டர்ஸ்கோர். சரியா? அதே மாதிரி மேக்ஸிமம் யூ ஹாவ் டு யூஸ் லோயர் கேஸ் தான். வேரியபிள் நேமுக்கும் சரி, ஃபங்க்ஷன் நேமுக்கும் இது வந்து காமன். ஃபங்க்ஷனுக்கும் வேரியபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா தெரியும். ஃபங்க்ஷனில் லாஸ்ட்டில் நான் வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸ். கிளாஸஸ் டிக்ளேர் பண்ணும்போது ரூட்ஸ் வரும்போது பார்ப்பீங்க, இட் ஷுட் பி இன் பாஸ்கல். பாஸ்கல் அப்படின்னா நான் 2 வேர்டு இங்கே லிங்க் பண்ணுறேன்னா அப்போ பாருங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண மாட்டேன். பாஸ்கல் கேஸில் ஈச் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எ வேர்ட் ஷுட் பி கேபிட்டல். புரிஞ்சுதா? நீங்கள் ஒரு வேர்ட் மட்டும் கூட வச்சுக்கலாம் உங்களோட. இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அது மட்டும் கூட இருக்கலாம். பட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் வரும்போது எஸ்ஸும் கேபிட்டலாக இருக்கணும், ஐயும் கேபிட்டலாக இருக்கணும். இதுதான் பாஸ்கல் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடியூல். மாடியூலுங்கிறது என்னோட பைத்தான் ஃபைல். இப்போ நான் சேவ் பண்ணியிருப்பேன்ல .py வச்சு, அதுக்கே பாருங்க, யூ ஷுட் நாட் யூஸ். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பைத்தான் சேவ் பண்ணும்போது எந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணவே கூடாது. ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அட் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி அண்டர்ஸ்கோர். சரியா? அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாமே லோயர் கேஸாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் ஒரு பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெண்டு வேர்டு இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் வேர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஷுட் ஹாவ் ஏ டாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் .py. ஏன்னா ஓஎஸ் ஃபைல் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா ஸ்பெஷல் சிம்பிளோடு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம மற்ற எதுவுமே வேற எந்த லாங்குவேஜ்லையுமே நீங்கள் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். இட் ஷுட் பி லோயர் கேஸ், இட் ஷுட் பி அண்டர்ஸ்கோர், பட் கேப்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஆனால் அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணும்போது யூஸ் மட்டும் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக ஹைஃபன் கூட போடாதீங்க. அது வந்து பைத்தான் வில் டேக் இட் அஸ் ஏ சப்ராக்ஷன் ஆப்ரேட்டராக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது எப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி லோயர் கேஸ், பட் யூ ஹாவ் டு ஈவன் அவாய்ட் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோராக நம்ம வந்து அவாய்ட் பண்ணும். நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்ல இம்போர்ட் பண்ணி நம்பை, பாண்டாஸ் இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ணுறோம்ல பிப் இன்ஸ்டால் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பேக்கேஜஸ் தான். சரியா? ஸோ இல்லாத பேக்கேஜஸை நான் இப்படி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன். இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு யூ ஹாவ் டு அவாய்ட் அண்டர்ஸ்கோர். அப்படியே ஒரே இதாக இருக்குது. இப்போ நம்ம மேலே இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன். அந்த கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு சிங்கிள் வேர்டாக தான் இருந்தது. எனக்கு அங்கே எந்த அண்டர்ஸ்கோரும் நான் யூஸ் பண்ணல. ஓகே, கான்ஸ்டன்ட்.
உண்மையே சொல்லணும்னா there is no concept like constant in Python. பைத்தான்ல கான்ஸ்டன்ட்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகேவா? பட் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. யாருமே மாத்தாதீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டு வருவோம். ஓகேவா? பட் மாத்தணும்னு நினைச்சா இங்க மாத்த முடியும். it cannot be kept as constant. ஓகே, பட் இது கான்ஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத நான் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூ ஹாவ் டு யூஸ் ஆல் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? நார்மல் வேரியபிள்ல நம்ம லோயர் கேஸ் பார்த்தோம், கான்ஸ்டன்ட்ல யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இண்டென்ட். இண்டென்ட் அப்படின்னா 4 ஸ்பேசஸ் கொடுக்கணும் ஒரு டேபு. ஓகே, ஸோ நான் எனக்கு எங்கெல்லாம் இண்டென்டேஷன் தேவைப்படுமோ கோடிங்ல அங்கெல்லாம் வந்துட்டு டேப் யூஸ் பண்ணும். ஒரு டேப் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்பேசஸ். நம்ம அது யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். இஃப் எல்ஸ்லாம் வரும்போது லைன் லென்த் சிங்கிள் லைன் should not go above 79 characters. அதுக்கு மேல போகக்கூடாது. தேவைப்பட்டா அடுத்த நியூ லைனுக்கு நீங்க எடுத்துட்டு வரலாம் ஒரு கோட் அடிக்கும் போது. நெக்ஸ்ட், ஓகேவா? கிளீன் கோட்காக இது சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கோட் அடிக்கிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் அடுத்து அடிக்க போறேன் அப்படின்னா பழைய அடிச்சுட்டு இருக்க கோடுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் நடுவுல ஒரு பிளாங்க் லைன் இருக்கணும். இதே நான் ஒரு கிளாஸ் அடிக்க போறேன், ஒரு கிளாஸ் அடுத்து நான் கொண்டு வர போறேன் அப்படின்னா 2 பிளாங்க் லைன் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தான் வரும். பட் யூஸ் பண்ணும்போது சில ரூல்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. பண்ணும்போது இங்க இருந்து இந்த ரூலை பார்த்துக்கோங்க. சரியா? இது நீங்க ஆன்லைன்ல தேடினாலும் கிடைக்கும். நெக்ஸ்ட், என்ன இம்போர்ட் பண்ணாலும் டாப்ல போயிட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்டே இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இம்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நான் திரும்பவும் மேலே எடுத்துட்டு போயிட்டு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டாக் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். ஸோ அதுக்காக வந்துட்டு ஹவு டு டாக்குமெண்ட் யுவர் கோடு. கோடை வந்து நான் பைத்தான்ல டாக்குமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ அதுக்கு நீங்க வந்து ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த 11 ரூல்ஸ் வந்து பெப்பைட். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது வேரியபிள்ஸ் தான். ஐடென்டிஃபையரோட ரூலை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் லைன் லோயர் கேஸ் ஸ்னேக் கேஸ் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஐடென்டிஃபையர்னா என்ன, கீவேர்ட்ஸ்னா என்ன, பெப்பைட் ரூல்னா என்ன, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து we will go with variables. Okay, thank you.